My name is Sartaj, and I'm very lucky, very fortunate that I got a chance to play the role of Alpha in this film. இந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லை, டைரக்டர் சொன்னதா செய்தேன். This role was challenging, but he helped me a lot throughout this film. This film deals with a very complicated subject of DNA. Alpha, beta, gamma almost sounds like algebra, but he's made this subject in a very simple manner so that the audience sees it as a very simple story, easy to understand. It's a love story. It has bursts of comedy, and it's also a thriller. We have beautiful music, melodious music to back it up, and I think I couldn't ask for more. I couldn't ask for a better film to do than this. It's a once in a lifetime film. I'm very privileged. Thank you very much. I welcome you all. Really, it gives me a great pleasure. And அவ்வளோதான் இங்கிலீஷ் வருது, இதுக்கு மேலே வரல. ஏதோ ஒரு கேரக்டர் இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன், இவ்வளோ தான் வருது. என்ன பண்ணுறது, தமிழில் பேசுறதா இங்கிலீஷில் பேசுதான்னு ஒரே குழப்பம். இந்த படம் ஒன்று தான் நான் குழப்பமே இல்லாமல் ஒத்துக்கிட்ட படம் இது. சீரியஸாகவே டைரக்டர் சொன்ன கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒத்துக்கிட்டேன். நான் வழக்கமாக ஒவ்வொரு படத்துலையும் ஹீரோ யார், நல்ல பல்காக பேமெண்ட் வருதா, இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை பார்த்து தான் ஒத்துப்பேன். இது எதையுமே கேட்காம ஒத்துக்கிட்டேன். ஏன்னா படத்தை அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அம்சம் இருந்தது. டைரக்டரை கேட்ட மாதிரி என்னையும் ஹார்மோன்னா என்ன, டிஎன்ஏ என்ன தெரிஞ்சு நடிச்சியா இல்லை தெரியாமல் நடிச்சியான்னு கேட்காதீங்க. இப்போவே எனக்கு ஏதோ கண்ணாப்பினான்னு ஹார்மோன்ஸ் வந்து மயக்க வர மாதிரி இருக்குது, எதுவும் கேட்டுறாதீங்க. சார் ஹார்மோன் மூவி மேக்கர் சார் சொல்கிறார், இது 5 பேர்கிட்டையும் அந்த ஹீரோயின் சிக்கி என்ன ஆகிறாங்க அப்படின்னு. இதை வச்சுட்டு நீங்கள் டோட்டலாக படத்தில் ஒரு 5 ரேப் சீன் இருக்குன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. லவ் பண்ணுறோம், யாருக்கு பிக்கப் ஆச்சு யாருக்கு பேக்கப் ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் அப்படின்னு சொல்லலாம். டைரக்டருக்கு ஏதோ சவுத் ஆஃப்ரிக்கா போகும்போது இந்த டிஎன்ஏ சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல இதை அடித்தளமாக வச்சு பண்ணலாமே ஒரு படம் சொன்னேன். ஒரு அறிவியல் காதல் கதை. அறிவியல்னோடனே அறிவியல் சயின்ஸ் மேக்ஸ்னு எதை யாராவது படுக்க போட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. முகேஷ்னு ஒன்று அது மாதிரிலாம் இருக்குது அந்த படம். கன்ஃபார்மாக ஒரு அட்டகாசமான ஒரு காதல் படமாக இருக்கும். ஃபுல் பேக்கேஜ், நல்ல சென்டிமெண்ட்ஸ், காமெடி, நல்ல பாட்டு எல்லாம் நிறைந்த ஒரு அருமையான படம் இது. இந்த படத்தில் எனக்கு இப்போ இந்த நீங்கள் பார்த்த சீன்ஸ் வந்து 10 நாள் எடுத்ததாக அவர் சொன்னார். இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான அம்சங்கள் இந்த படத்தில் வச்சுருக்காரு டைரக்டர். ஏற்கனவே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுத்திருக்கிற டைரக்டர்னால ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் ஃபுல்லாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் படத்துக்கு உண்டான தரத்தோடு அவ்வளோ மெனக்கெட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறாரு. எத்தனை சோதனைகள் வந்ததுன்னு அவரோட இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலாக இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணதில்லை, அவரோட குழந்தை ஒன்று, 2வது குழந்தை ஒன்று இருக்குது, அது வளர்ந்துருச்சு. அவர் மனசில் இந்த படம் கருவாக இருக்கும்போது மேடத்தோட வயிற்றில் கருவாக இருந்தது. குழந்தை வளர்ந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, படம் இன்னும் வெளியில் வரல, அதுக்கான முயற்சிகள் இருக்கார். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வித்தியாசமான படங்களுக்கு தமிழக மக்களும் சரி ஊடகங்களும் சரி ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவை தாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல வித்தியாசமான படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியில் வர அத்தனை பேரும் இந்த படத்தில் இருக்கிற 5 குணாதிசயங்களில் நம்ம எந்த மாதிரி குணாதிசயம் அப்படின்றத யோசித்தாலே டைரக்டருக்கு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். எத்தனை சோதனைகள் சந்திச்சான்னு எனக்கு தெரியும். அதிலெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்பேன், நான் எப்படி சார் இது, எப்படி சார் படத்தை எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பேன். கவலைப்படாதீங்க சார், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எனக்கு சொல்லுவார். அவர்கிட்ட பிடிச்சது அவ்வளோ தன்னம்பிக்கை. இந்த படத்தில் அவர்கிட்ட நான் கற்றுண்ட விஷயம் அந்த தன்னம்பிக்கை தான். பல சோதனைகளை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் பிரம்மாண்டமாக தான் ரிலீஸ் பண்ணுவேன்னு காத்திருந்து அடிக்கிறாரு. அவரோட வியூகங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். உங்களுடைய ஆதரவை தாங்க. பேச அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த படம் எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் தீபாவளி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கும். இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் எல்லாருமே பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய டீம் எல்லாருக்கும் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் என்ன கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்குள்ளே முடிச்சிருக்காரு. என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே முடிச்சிருக்காங்க. ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பட்ஜெட்குள்ளே தான் இந்த மூவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரம்மாண்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அதை புரிஞ்சுப்பீங்க. என்னை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணல. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க.
அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஆல்ரெடி ஐ வாஸ் க்ரஷ்ட். ஏன்னா இப்போ இவ்வளோ பணம் போட்டு நாங்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்கோம். ஈவன் நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என் குழந்தைய கேரி பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கொடைக்கானல் ஷூட் போகும்போது நான் 11 days எனக்கு சிசேரியன் தான் பண்ணாங்க. ஸோ 11 days நான் டிஸ்சார்ஜ் ஆகி நான் ஸ்பாட்டில் நின்று தான் எல்லாமே பண்ணினேன். ஸோ ஐ ஃபேஸ்ட் அ லாட். நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா என்னோட படம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. நான் அதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா அப் அண்ட் டவுன் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் வரும்போது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் நான் வந்தேன். பட் என்னோட டீமில் வந்து எல்லாருமே வெரி கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. பட் அந்த டைமில் கூட இவங்களை நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்களை மாதிரியான சிறு தயாரிப்பாளர்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம், ஏன்னா நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பட் ஆனால் எங்களெல்லாம் ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இப்போ வந்திருக்க ஸ்டேஜ்லேயாவது அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐ ஆர்கியூட் ஹாஃப் அ டே பண்ணினோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட எல்லாம் நான் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வருவேன்னு சொன்னாங்க. எங்கிட்ட அந்த வசதி இல்லை. அது அவங்க கிட்ட தான் சார் நீங்க கேட்கணும். ஐ வில் கிவ் தி நம்பர். அவங்க ஹைதராபாத்ல இருந்து வரணும் சார். ஏன்னா அவங்களுமே எங்க கூட தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறது வந்து என்னோட டீம் எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணினோம் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். ஸோ அவ்வளோ அதையும் மேலே போய் எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணியும் வந்து அவங்க இப்பயும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எந்த ப்ராப்ளமும் இருக்கிறது. ஏன்னா முதல் தடவை நான் படம் பண்ணுறேன், எந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் இது வந்து ஒரு விஷயமா எடுத்துக்காம நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். பட் இப்போ எங்களுக்கு பப்ளிசிட்டிக்கு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடிய செயல் தான். கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து எல்லாரும் வேணும். ஏன்னா எனக்காக அவங்களும் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து நம்மளை பியாண்ட் தட் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குரிய என்னவோ நான் கண்டிப்பாக செய்யணும் சார். இல்லைன்னா நான் வந்து ஐ எம் மேட். அதான் நான் சொல்கிறேன். அதாவது என்னோட படம் வந்து இந்த பிரச்சனைனால தான் இப்படி இந்த படம் இன்னைக்கு இருக்குது, அந்த பிரச்சனைனால தான் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் என் படம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பட் இந்த டைமில் அவங்க கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய செயல் தான். ஆமாம், அக்கமடேஷன் சார் மேடம், அதாவது ஹோட்டல் அக்கமடேஷனுங்கிறது எல்லாரும் பண்ணுறது தான். பட் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு தான் போட்டு கொடுக்கணும், அவங்க அம்மா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்களோட இதுகளை வந்து நாங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ என்னுடைய சந்தோஷம் என்னென்னா, படம் நல்லபடியாக வந்திருக்கு. மற்ற எல்லாருமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க வராதது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மைனஸ், எனக்கு மைனஸ் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்டோரி தான் ஹீரோ. ஸோ எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து தான் இதை வந்து தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்கிறது இல்லை. எதுக்கு சார் பயப்படணும்? நடிக்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தானே ப்ரமோஷன். இந்த ப்ரெஸ் மீட் வந்து எங்களுக்கு நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தயாரிப்பாளர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு படத்துக்கு யாரும் இது பண்றது இல்லையே. ஹீரோயினை தானே கூப்பிடுறீங்க பெரிய பெரிய படத்துக்கு, இல்லையா? இப்போ எனக்கு மற்ற படங்களை பற்றி எனக்கு தெரியாது. பட் என்னோட படங்களோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ சான்ஸ் கேட்டு வரும்போது எல்லாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பொலைட்டா நீங்கள் என்ன செஞ்சாலும் ஓகே தான், வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. சேலரி அப்படிங்கிறது அவங்களோட டிபெண்டன்ஸ். எங்களால் பாசிபிலிட்டி எதுவோ நாங்கள் பண்ணுறோம், அவங்க பாசிபிலிட்டி எதுவோ அது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போது ப்ரமோஷனுக்கு அவங்க ஏன் வரல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போது அவங்க படம் முடிச்சிட்டாங்க. இப்போ என்னோட படத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் வந்து அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து சேலரியை வந்து கொடுங்க, யூ கிவ் மீ அ செக், ஒன்ஸ் அது வரட்டும், தென் ஐ வில் சைன், ஐ வில் கம் அண்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க கேட்குறது இல்லையே, பாதி ஷூட்டிங் முடிஞ்சோடனே தானே கேட்குறாங்க. முடிஞ்சோடனே தான் அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து வேணும், பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே அதாவது இப்போ நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஊதியம் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சங்கடப்பட சூழ்நிலை தான்.
ஒரு தெரியல சார், இது வந்து கண்டிப்பா யூனியன்ல வந்து இப்ப நானே இதை வந்து முன் வந்து பேசலான்னு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ நாங்க பட்ட அனுபவங்கள் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா இதுக்கு அவங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பாயிண்ட் கண்டிப்பா லீகலா வச்சுதான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு தூரம் நாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு பணங்களை, அந்த பணத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வளர்ச்சி, எங்களுக்கு வளர்ச்சி கிடையாது. ஸோ கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். எங்க படத்துக்கு வர்றப்ப வரலையும் இதுதான் அவங்களுக்கு முதல் படம்.